வணக்கம் நண்பர்களே. வாராகி அம்மனை பார்த்தவுடன் பலருக்கு முதலில் தோன்றும் கேள்வி, ஏன் அம்மனுக்கு பன்றி முகம்? இந்த வடிவத்தின் பின்னால் என்ன ரகசியம்? ஏன் மற்ற தேவிகளைப் போல இல்லாமல் வாராகி அம்மன் தனித்துவமாக தோற்றத்தில் காட்சியளிக்கிறார்? உண்மையில் இந்த வடிவத்தின் பின்னால் மிக ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கிறது. இன்று அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், வாராகி அம்மன் சப்த மாதாக்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். அவர் விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் சக்தி வடிவமாக கருதப்படுகிறார். எப்படி நரசிம்மருக்கு நரசிம்ம சக்தி இருக்கிறதோ அதே போல வராக அவதாரத்தின் சக்தி வடிவமே வராகி அம்மன். புராணங்களின்படி அசுரன் ஹிரண்யாட்சன் பூமியை கடலுக்குள் மறைத்து வைத்தான். அப்போது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பெரிய காட்டுப்பன்றியின் வடிவில் தோன்றி பூமாதேவியை மீட்டு மேலே கொண்டு வந்தார். இந்த நிகழ்வு தர்மத்தின் வெற்றியை குறிக்கிறது. வராகி அம்மனின் பன்றி முகம் என்ன சொல்கிறது? நண்பர்களே, இது வெறும் விலங்கு முகம் அல்ல, ஒரு மிக பெரிய தத்துவம். பன்றி மண்ணுக்குள் புதைந்திருக்கும் பொருளை தோண்டி கண்டுபிடிக்கும் தன்மை கொண்டது. அதை போலவே வாராகி அம்மன் நம்முள் புதைந்திருக்கும் திறமைகள், தைரியம், நம்பிக்கை ஆகியவற்றை வெளிக்கொணரும் சக்தியை குறிக்கிறார். ஆன்மீக ரீதியாக மண் என்பது அறியாமையை குறிக்கிறது. அதன் கீழ் புதைந்திருப்பது உண்மை. வராகி அம்மன் இந்த அறியாமையை அகற்றி ஞானத்தை அளிப்பவராக கருதப்படுகிறார். அதனால் பலர் இவரை ஞானசக்தி என்று போற்றுகிறார்கள். ஏன் பக்தர்களை காப்பாற்றும் தெய்வம் என்று கூறுகிறார்கள்? பூமியை காப்பாற்றிய வராக அவதாரத்தின் சக்தியாக இருப்பதால் வாராகி அம்மன் பாதுகாப்பின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறார். பல பக்தர்கள் தங்களின் பயம், குழப்பம் மற்றும் தடைகளை வெல்ல வாராகி அம்மனை வழிபடுகிறார்கள். பன்றி முகத்தின் மற்றொரு ரகசியம். பன்றி மிகவும் உறுதியான உயிரினம். எவ்வளவு தடைகள் வந்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி நகரும். அதனால் வாராகி அம்மனின் வடிவம் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் முன்னேறு என்ற செய்தியை நமக்கு தருகிறது. ஏன் சிலர் இந்த வடிவத்தை பார்த்து பயப்படுகிறார்கள்? பலர் வெளிப்புற தோற்றத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் ஆன்மீகத்தில் ஒவ்வொரு தெய்வ வடிவத்திற்கும் ஒரு குறியீட்டு அர்த்தம் உள்ளது. வராகி அம்மனின் பன்றி முகம் கோபத்தை குறிக்கவில்லை. அது பாதுகாப்பு, வலிமை மற்றும் தைரியத்தை குறிக்கிறது. நண்பர்களே, நாம் சில நேரங்களில் வாழ்க்கையில் கீழே விழுந்து விடலாம், தோல்வி அடையலாம், மனம் உடையலாம். ஆனால் வராக அவதாரம் பூமியை உயர்த்தியது போல வராகி அம்மனின் வடிவம் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நில், விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நில். பக்தர்கள் ஏன் இந்த வடிவத்தை நேசிக்கிறார்கள்? ஏனெனில் இந்த வடிவம் வித்தியாசமானது, அதே நேரத்தில் மிக ஆழமான அர்த்தம் கொண்டது. இது அழகை மட்டுமல்ல, வலிமையையும் குறிக்கிறது. இது சக்தியை மட்டுமல்ல, கருணையையும் குறிக்கிறது. வராகி அம்மனின் முகம் பன்றி வடிவில் இருந்தாலும் அவரின் இதயம் தாயின் இதயம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனால் பலர் இவரை காவல் தெய்வத்தாய் என்று அழைக்கிறார்கள். நண்பர்களே, வாராகி அம்மன் பன்றி முகத்தில் காட்சி அளிப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது பாதுகாப்பின் அடையாளம், தைரியத்தின் அடையாளம், அறியாமையை அகற்றும் சக்தி,
வாழ்க்கையில் மீண்டும் எழும் உறுதி, இவற்றை நமக்கு நினைவூட்டும் தெய்வீக வடிவம். அதனால்தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று வரை வாராகி அம்மனை நம்பிக்கையுடன் வழிபட்டு வருகிறார்கள். கமெண்டில் ஜெய் வாராகி என்று பதிவு செய்யுங்கள். வாராகி அம்மனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் தைரியத்தையும் நம்பிக்கையும் நிரப்பட்டும். நன்றி.